இதில் பகல் பத்தாக இருக்கக்கூடியதான காலத்தில் என்ன சேவிக்கணும், ராப்பத்தில் என்ன சொல்லணும், இந்த உற்சவத்துக்கு என்ன பண்ணணும்னு பெரியவாள்லாம் வழி வழியாக வந்துட்டு இருக்கக்கூடியதான விஷயமானது பகல் 10ல் 2000 பாசுரங்களும் ராப்பத்தில் 1000 பாசுரம் திருவாய்மொழி திருநாள்னு திருநாமம் அதுக்கு. அதுக்கப்புறம் பின்னால் வரக்கூடியதான இயற்பாவன்னிக்கு ஒரே 1000 சேவிக்குங்க. அதுக்கப்புறம் தேசிக பிரபந்தத்தின் தனி விஷயம், அது தனி உற்சவம். அது 22வது திருநாள். இதுக்கும் மேலே பெரிய பெருமாளுக்கு ஏற்பட்டது திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு ஒரு தனி உற்சவம். அதை அப்படி இதெல்லாம் பெரியவா காலத்துலேருந்து பண்ணிட்டுருக்கா. இந்த பகல் 10 உற்சவத்துக்கு பெரிய பெருமாள் ரங்கநாதன், காவேரி தீரனாக இருக்கக்கூடிய ரங்கநாதன், அதுக்குன்னு ஒரு தனி மண்டபம், அந்த மண்டபத்தில் எழுந்தருளி பகல் 10 பூட்டி பண்ணிப்பார். ராப்பத்துக்கு வைகுண்ட வாசல், அன்றைக்கி தான் பரமபத வாசல் திறந்துண்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம்னு எல்லாருக்கும் பரமானுகிரகம் பண்ணி, அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தை நினச்சா போருமே, ரங்கான்னு சொன்னால் கூட போகிறோம், அவளுக்கெல்லாம் மோட்சமானது கிடைக்கிறது, அவள் பண்ண பாபமானது விலகிறது. எம்பெருமான் வினையேன் வினைதீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மணிசேர் ஆயர் குலமுதலே மாயனே மாதவா அப்படின்னு அந்த மாதவனானவன் சர்வ ஜனங்களுக்கும் சகல சௌபாகியங்களும் அனுகிரகம் பண்ணி பெரிய பெருமாளாக இருக்கக்கூடியதான ரங்கநாதன் முத்தங்கி சேவையிலையும், உற்சவர் நம்பெருமானாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ரத்னாங்கி சேவையிலையும், அத்தனை ஜனங்களுக்கு மத்தியத்தில் பெருமாள் உலா வரக்கூடியதான வடிவழக ஸ்ரீவைகுண்டலோகத்தில் போனாலும் அந்த அழகை பார்க்க முடியாது. முக்தானுபூதி இஹதாஸ்டபிமே முகுந்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி இங்கேயே அந்த முக்தானுபூத்தியை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்பேற்பட்டதான ரங்கநாதனே திருப்பதியில் சீனிவாசனாக எழுந்தருளியிருக்கார். மந்திப்பாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவை நினையான்னு சொல்கிறதுனால சீனிவாசனே ரங்கநாதன். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடியதான பார்த்தசாரதி யாருன்னாக்கா வெங்கட கிருஷ்ணன்னு திருநாமம். எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான ரங்கநாதன் திருப்பதிக்கு சீனிவாசனாக வந்தார், அந்த சீனிவாசனே ஜெகதோத்தாரணத்துக்காக